இந்த ஆண்டு சனி பயிற்சி எப்போது நடக்கிறது? சனி பகவான் எங்கிருந்து எங்கு நகர்த்தினார்? இந்த வருடம் வாக்கிய ரீதியாக மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 8:20க்கு கும்பராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். இவ்வளவு நாள சனீஸ்வரர் சனியோட மனைவியே கும்பத்திலேயே இருந்தார். இப்ப மீனத்துக்கு குருவோட மனைக்கு மாற இருக்கிறார். அந்த தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விருச்சக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய ரீதியா 2026 மார்ச் 6ஆம் தேதி காலையில 8:24க்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் விருச்சிக ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாளா 4வது இடத்துல சனீஸ்வரர் இருந்தார். அவர் ஆட்சி பவர்ல இருந்தார். மூல திரிகோண வீட்டுல இருந்தார். இப்ப ராசிக்கு 5வது இடத்துல சனீஸ்வரர் வர்றார். அப்ப குருவோட மனையில வர்றார். அப்ப குருவோட பார்வையிலையும் வர்றார். குருவோட மனைவியும் இருக்கிறது சிறப்பு, குருவோட பார்வையிலையும் இருக்கிறது சிறப்பு. 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்து கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பாரு. ஆனா உழைப்புக்கான பலனையும் சேர்ந்து கொடுத்துட்டார் அப்படின்னு தான் அதை சொல்லணும். அதே நம்மள 5ல வரும்போது 5ஆம் இடங்கிறது என்ன? குழந்தை ஸ்தானம், குழந்தை கிரகம், இதெல்லாம் 5ஆம் இடம். 5ல சனீஸ்வரர் இருந்தா என்ன? குழந்தைய பத்தியான ஒரினஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப அது என்ன பண்றது? அப்ப ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். சரிங்களா? சித்தர்கள் மகான்களை வழிபாடு பண்ணணும். சரியா? இதெல்லாம் பண்ணும்போது அதனுடைய நெகட்டிவிட்டி போயிடும். 5ஆம் இடம் என்ன? செலிபிரிட்டின்னு சொல்ற இடம். 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகம்னு சொல்ற இடம். அப்ப சொந்த உழைப்பால சொந்த முயற்சியால அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூர்வீகத்துல இருந்து வெளியில வந்தா அவங்க ஜெயிக்கலாம். குழந்தைங்கள ரீதியான ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதுக்கு மடப்பிறந்த அஸ்னாமூர்த்திக்கு போய் வழிபாடு பண்ணணும்னா அதுவும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். அதனால அதே உள்ளுணர்வும் வேலை செய்யும். 5ல கேது இருந்தா இன்ட்யூஷன் பவர் இருக்குங்கிற மாதிரி 5ல சனீஸ்வரர் இருந்தாலும் இன்ட்யூஷன் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். இவங்க அந்த செலிபிரிட்டி வெளியில வந்தா, பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்தா பெருசா கிடைக்கும், பூர்வீகத்திலே இருந்தா கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் அது குருவோட மனையில இருக்குங்கிறதுனாலையும் அந்த இடத்துல பூரட்டாதி நட்சத்திர காலில் இருப்பாரு, சொந்த நட்சத்திர காலில் இருப்பாரு, அதுக்கு அடுத்தது ரேவதி புதன் நட்சத்திர காலில் இருப்பாரு. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும் போது, உத்திரட்டாதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னா, யார் பிறந்த நட்சத்திரம்னா பத்மாவதி தாயார், திருச்சானூர். அப்ப உத்திரட்டாதிங்கிறது காமதேனு. உத்திரட்டாதிய நட்சத்திரத்துல சொந்த நட்சத்திர காலில் இருக்கும்போது கண்டிப்பா நற்பலன்கள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது குருவோட பூரட்டாதியில இருக்கும் போதும் சிறப்பா தான் இருக்கும். ஏன்னா இது 3மே சனீஸ்வரருக்கு நண்பர். குருவும் சமம், சனி சொந்த நட்சத்திரம், புதன் நண்பருங்கிற முறையில எந்த இடத்துல இருந்தாலும் இது சிறப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால பாவகிரகமா அந்த இடத்துல ஏதாவது செவ்வாயோ ராகுவோ இருந்தால், கேதுவோ இருந்தால் விருச்சிக ராசிக்கு பாதிப்பு இருக்குமோ தவிர, மற்றபடி சுபகிரகம் இருந்தால் நம்ம சொல்றதை விட பருத்தியே புடவையா காய்க்கிற மாதிரி இன்னும் கூடுதலான நற்பலன் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால 5ஆம் இடங்கிறது காலபுருஷத்துவத்துப்படி சிம்ம வீடு. அப்ப ராசிக்கு 5ஆம் இடங்கும் போது இவங்க திருவண்ணாமலை கிரிவலம் வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால இவங்க வழிபாடு பண்றது சித்தர்கள், ஜீவசமாதி வழிபாடு, மகான்கள் வழிபாடு, அஷ்டலிங்கத்தையும் வழிபாடு பண்றது, சிவன் வழிபாடு, இதெல்லாம் பிரதோஷ வழிபாடு, இதெல்லாம் அவங்களுக்கு நற்பலன்களை நிறைய கிடைக்கும். ஒரு சனின்னா தாமதம் தான் ஒழிய தடை கிடையாது. ஒரு விஷயத்த ஸ்லோவா செய்வாரு, தரமா செய்வாரு, குவாலிட்டி எல்லாம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால வெற்றி கிடைக்கும், தாமதமா இருக்கும் அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்திலுமே வெற்றி உண்டு. அது குருவோட மனையில இருக்கிறது, குருவோட நட்சத்திர காலையும், சனி சொந்த நட்சத்திர காலையும், புதனோட நட்சத்திர காலையும் இருக்கும்போது கண்டிப்பா குருவோட பார்வையிலையும் இருக்கும்போது இன்னும் சிறப்பு பலன்கள் கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த காலம் அவங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லுவேன். இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பொதுவாக விருச்சிக ராசிக்கு தொழில் முனைவராக இருக்கிறவங்களுக்கு இது 3க்கும் 4க்கும் உடைய சனீஸ்வரர். 3ஆம் இடங்கிறது முயற்சி, 4ஆம் இடங்கிறது சௌரியம். அது போய் 5ஆம் இடத்துல இருக்கிற அப்படின்னா அவங்க வந்து கடுமையா உழைச்சா வெற்றி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, வெற்றியும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது. சரி, இப்ப விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் கைகூடுமா? விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சியினால சுபகிரகம் குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது ஃபேவரபிளா இருக்குங்கிறதுனால காரியங்கள் கைகூடும், உழைப்பு வீண் போகாது, நல்லது நடக்கும்னு எடுத்து. மாணவர்கள் தேர்வு எழுதுறதுல மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3க்கும் 4க்கும் உடைய நல்ல இடத்துல இருக்காரு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி, 4ஆம் இடங்கிறது சுகம், 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 4ஆம் இடங்கிறது அந்தஸ்து, 4ஆம் இடங்கிறது வீடு, 4ஆம் இடங்கிறது சுகம், சொந்த பந்தம். இதெல்லாம் போய் நம்ம மறையாம 5ஆம் இடத்துல குருவோட மனையில் தான் இருக்காரு. அப்படிங்கும்போது இது மூலியமா நன்மை தான் நடக்கும். நான் சொல்லியிருக்கிற எளிமையான வலிமையான சரியான பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன்.
நன்றி, வணக்கம்.